ஹாய் எவ்ரிவன், என் பேர் மகேஷ்வர். என்னோடய நேட்டிவ் திருச்சி. நான் வந்து பிடெக் செகண்ட் இயர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சாஸ்திராவில் படிக்கிறேன். நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த பெரிய ப்ராப்ளமே ஃபீஸ் தான். ஆனால் அதுக்கும் நெக்ஸ்ட் வேவ் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. அதுதான் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் வழியாக நீங்கள் மந்த்லி உங்கள் ஃபீயை பே பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் உங்களை கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கும் அது உங்களை ட்ரிகர் பண்ணும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தான் என்னோடய ட்ரீமாக இருந்துச்சு. ஆனால் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் செக்டாரில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ப்ளேஸ் ஆகிறாங்க, ஆனால் ஐடி செக்டாரில் அதிகமாக ப்ளேஸ் ஆகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் தேடும்போது தான் எனக்கு நெக்ஸ்ட் வேவ் பிளாட்ஃபார்ம் பற்றி தெரிய வந்துச்சு. அவங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பேக்ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஐடியில் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா அவங்க கண்டக்ட் பண்ண ஒரு வெபினார் செஷனையும் அட்டன் பண்ணேன். அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க நடத்தின கிளாஸஸ்லாம் ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து இருந்தனால எனக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு. நான் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்னாலே ஒரு டெக் ஜாப் வாங்க முடியுன்ற நம்பிக்கை இப்போ வந்திருக்கு. நெக்ஸ்ட் வேவ் கிளாஸஸ் எல்லாம் ரெக்கார்டட் செஷனாக இருக்கிறதுனால நீங்கள் 24/7 அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் எல்லாம் 1 வீக் கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீக் மூவ் பண்ணுற மாதிரி அவங்க லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகி நீங்கள் எல்லா கிளாஸஸையும் அட்டன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலேஜஸில் எதுவும் எக்ஸாம்ஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் உங்களால் நெக்ஸ்ட் வேவ் லேர்னிங்கை கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வேவ் லேர்னிங்கை பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸாம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் நெக்ஸ்ட் வேவ் லேர்னிங்கை கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டும் அதே சமயத்தில் நெக்ஸ்ட் வேவ்லையும் லேர்ன் பண்ணி எக்ஸல் பண்ணுற மாதிரி நீங்களும் எக்ஸல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் வேவ். தேங்க்யூ.